மதுரை மாநாட்டில் திமுக, பாஜக மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அவரது பேச்சு குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்னு விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கு. அன்பு தம்பி விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 மாநாடு நடத்தி முடித்த உடனேயே எங்களுடைய எதிரி பாஜகன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவர் தொடர்ச்சியாக பாஜகவை தான் எங்கள் கொள்கை, அவங்களுடைய கொள்கையை பற்றி நீங்கள் அவங்க கொள்கை என்னன்னே சொல்லவே இல்லையா? ஆனால் நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கண்ணா. மக்கள் பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும். எல்லா பக்கத்துலையுமே திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படி பலம், நீங்கள் எப்படி மாற்று, நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சுருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. 3வது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு, 3வது டிக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்றைக்கி ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் அவங்க எப்போ வாய் திறந்தாருங்கன்னா, அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்கார், மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்கார். அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா. அது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது. அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை. விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசுட்டுங்கண்ணா, தவறு இல்லை, பேசுகிறது தவறு கிடையாது. ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கண்ணா? இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார். காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விட்றா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கார்? இன்றைக்கி ஓட்டு கேட்கணும்னா ஃபஸ்ட்டு யூ நோ தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியைப் போல 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும். கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்குறேன். வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சி விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய். நடிகர் அரசியல் நான் வரவேற்கிறேன். எவ்ரிபடி, நாட் ஒன்லி நடிகர், எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். அதான் நான் சொல்லியிருக்கோம். அந்த 1996 சரத்குமார் அரசியல் பயணத்தை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரணும், இளைஞருக்கு அரசியல் வரணும்னு சொல்கிறது தான். அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்ற அளவுக்கு விஜய் வளர்ந்துடல.